கட உபநிஷதம். மரணத்திற்கு பின்னால். மரணத்தின் வாசலில் சென்று நின்று மரணத்தை பற்றிய உண்மைகளை மரணதேவனிடமே கேட்கத் துணிந்தான் நசிகேதன் என்ற சிறுவன். நசிகேதனின் கேள்விகளுக்கு மரணதேவன் அளித்த பதிலே கட உபநிஷதம். இந்த உபநிஷதத்திற்கு ராமகிருஷ்ண மட துறவியான சுவாமி ஆசுதோசானந்தர் விளக்க உரை எழுதியுள்ளார். இந்த புத்தகம் ராமகிருஷ்ண பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தை அனைவருமே படித்து இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பின்பற்றினாலே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். மரணத்தை பற்றின பயமும் வாழ்க்கையை பற்றின பயமும் போய்விடும். இன்றைக்கு புத்தகம் படிப்பவர்களின் எண்ணிக்கை பெருவாரியாக குறைந்துவிட்டது. அதனால் இந்த புத்தகத்தை படித்து பதிவிடுகிறேன். ஓய்வு நேரத்திலோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவாவது இந்த பதிவை கேளுங்கள். படிக்க தெரிந்தவர்கள் யார் படித்தாலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த நூலை நமக்கு தந்த சுவாமி ஆசுதோசானந்தாவிற்கு கோடான கோடி நன்றிகள். சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு தமிழில் விளக்கமும் கொடுத்துள்ளார். கட உபநிஷதம். முதல் தலைப்பு எல்லாம் உன்னுள். கட உபநிஷதத்திற்கு ஒரு முன்னுரை போல் அமைகிறது இந்த முதல் அத்தியாயம். மரணத்தை ஆராய, மறு வாழ்க்கையை சிந்திக்க, உயர் வாழ்க்கையை விரும்ப, ஆன்மாவை உணர, இறைவனை நாட எத்தகைய மனப்பக்குவம் தேவை, என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே நாம் காண்கிறோம். நசிகேதன் என்ற சிறுவனிடம் இவையெல்லாம் இருந்தன என்று கூறுவதன் மூலம் உயர் வாழ்க்கையை விரும்புபவர்களிடம் இத்தகைய பண்புகள் வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் சுட்டி காட்டுகிறது. முதல் ஸ்லோகத்தின் தமிழாக்கம். தலைப்பு நசிகேதனின் தந்தை செய்த யாகம். முன்பு ஒரு சமயம் வாஜசிரவஸ் என்பவர் பலனில் ஆசை கொண்டவராய் தன்னிடம் உள்ள எல்லா பொருட்களையும் தானமாக கொடுத்தார். அவருக்கு நசிகேதன் என்ற மகன் இருந்தான். விளக்கம். யாகத்தை ஏன் செய்ய வேண்டும், அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றின விளக்கத்தை கூறுகிறார். இயற்கையை எண்ணற்ற சக்திகள் ஆட்சி செய்கின்றன. ஒவ்வொரு சக்தியும் ஒரு தேவனாக கண்டார்கள் வேதகால முனிவர்கள். காற்று வீசுவதும் சூரியன் சுடுவதும் மழை பெய்வதும் எல்லாம் இந்த தேவர்களின் ஆற்றலால் என்று அவர்கள் கருதினர். இந்த தேவர்களை வழிபடுவதன் மூலம் உலக வாழ்க்கைக்கான அனைத்தையும் பெறலாம் என்று கண்ட அவர்கள் தேவர்களை வழிபடுவதற்காக கண்ட வழிமுறையே யாகம். இக உலக வாழ்க்கைக்கான வசதிகளை பெறுவதானாலும், சொர்க்கபோகங்களை அனுபவிப்பதற்கானாலும், மோட்ச மார்க்கத்திற்கானாலும் அவர்கள் யாகத்தை வழியாக கொண்டார்கள். யாக குண்டத்தில் அக்னி வளர்த்து குறிப்பிட்ட தேவனை உத்தேசித்து உரிய மந்திரங்களுடன் உரிய பொருட்களை சமர்ப்பித்து வழிபடும்போது அந்த யாகம் அதற்குரிய பலனை தருகிறது. அத்தகையதொரு யாகம் விஸ்வஜித். பேரரசனாகி உலகத்தையே ஆள்வது இந்த யாகத்தால் பெறப்படும் பலன். ஆனால் அந்த யாகத்திற்கான நிபந்தனை வினோதமானது. அனைத்தையும் ஆள்வது நோக்கம். நிபந்தனை என்னவென்றால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும். வாழ்க்கையை கொடுத்தால் வாழ்க்கையை பெறலாம் என்பார் சுவாமி விவேகானந்தர். எல்லாம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் எல்லாவற்றையும் விட வேண்டும். அதாவது அனைத்தையும் துறந்தவனுக்கு அனைத்தும் உரிதாகும். வேத காலத்திலிருந்தே வந்திருக்கின்ற கருத்து செல்வம் இது. உலகையே ஆளும் நோக்கத்துடன் விஸ்வஜித் யாகத்தை செய்தார் வாஜசிரவஸ். யாக முடிவில் தனது செல்வம் அனைத்தையும் தானம் செய்தார். இரண்டாவது ஸ்லோகம். தலைப்பு தான பொருளை கண்ட நசிகேதனின் சிந்தனை.
தட்சணைகளை எடுத்து செல்வதை சிறுவனான நசிகேதன் கண்டான். சிரத்தை அவனை வந்தடைந்தது. அவன் சிந்திக்கலானான். சிரத்தை என்றால் என்ன என்பதை பற்றின விளக்கத்தை கொடுக்கிறார் சுவாமிஜி. சிரத்தை என்றால் செயல்பாட்டுடன் கூடிய நம்பிக்கை என்று பொருள் கொள்ளலாம். நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதல்ல, அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவது, அந்த நம்பிக்கையின் லட்சியத்தை அடைய பாடுபடுவது, இதுவே சிரத்தை. உயர் லட்சியத்தை அடைவதற்கான எல்லா முயற்சிகளுக்கும் சிரத்தை தேவை என்கிறார் ஸ்ரீ சங்கரர். இத்தகைய சிரத்தையே இன்று நமக்கு வேண்டியது என்பார் சுவாமி விவேகானந்தர். சிரத்தையின் பெருமையை போற்றுவதாகவும் அது நம்மிடம் வருமாறு பிரார்த்திப்பதாகவும் ரிக்வேதத்தில் சிரத்தா சூக்தம் என்று ஒரு பாடலே உள்ளது. சிரத்தை இறைவனின் தலையில் உள்ளது, இதய தாகத்தால் அது அடையப்படுகிறது என்று அந்த பாடல் கூறுகிறது. அத்தகைய சிரத்தை நசிகேதனிடம் வந்தது. ஸ்லோகம் 3. தலைப்பு நசிகேதனின் சிந்தனைக்கான காரணம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன்.